வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல் வந்து என்ன டாபிக் அப்படின்னா லாபம் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுக்கு முன்னாடி பட்டியல் அப்படிங்கிறது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து பட்டியல் தயாரிக்கிறது, அதில் எப்படி சரிபார்க்க. பட்டியல்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு பில் போடுவாங்க இல்லையா, அதுதான் பட்டியல். ஓகேவா? ஸோ அந்த பில்லை வந்து எப்படி போடுறாங்க, அதை எப்படி வந்து செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் தான். ஸோ பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை வச்சு எவ்வளோ எப்படி கொடுத்துருந்தாலும் எப்படினாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம். ஓகேவா? அதை பட்டியல்னா பில்லு, அதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அது எப்படி பில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ பில்லில் ஃபஸ்ட்டு அந்த கடை பேர் இருக்கும், பட்டியல் எண் இருக்கும், தொலைபேசி எண், என்ன நாள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், விவரங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விவரம், எண்ணிக்கை 1 வாங்கியிருக்கோமா, 2 வாங்கியிருக்கோமா, 3 வாங்கியிருக்கோமா, அப்புறம் 1ஓட விலை. ஓகேவா? ஸோ 1ஓட விலை வச்சுட்டு அதை வச்சு 2 வாங்கியிருந்தோம்னா 2க்கான விலை வரும். அதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு டோட்டல் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பட்டியல். பட்டியல்னா ஒன்றும் இல்லை, பில்லு. இப்போ இதுதான் பில்லு. ஸோ இதை வச்சு சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பில்லு சரி பார்க்கறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இங்கே பாருங்க 5 பொருள் வாங்கியிருக்காங்க. இந்த பொருளை வந்து 3 பொருள் வாங்கியிருக்காங்க. இது எழுதுகோள் 2 இருக்கு, கரிக்கோள் 2 இருக்கு, அழிப்பான் வந்து 1 இருக்கு, கணித உபகரண பெட்டி 1 இருக்கு. இது எல்லாமே ஒரு பொருளோட விலை. அப்போ 3 பொருளோட விலை வேணும்னா 3 × 21 63 வரும், 2 × 35 70 வரும், 2 × 15 30 வரும், 1 × 5 5, 1 × 52 52. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் கிடைக்கும். இதுதான் சரிபார்த்தல். அதாவது ஆட் பண்ணி அதை கூட்டி டோட்டல் வருதா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லாதது. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து லாபம் நஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வீதம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிலோ ரூபாய் 12ன்னு சொல்லி 2 கிலோ கத்திரிக்காய் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ 2 kg ஆஃப் பிரிஞ்சால் அட் த ரேட் ஆஃப் 12 per kg. 1 kg 12 ரூபான்னு 2 கிலோ கத்திரிக்காய் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த அட் த ரேட் ஆஃப் அப்படிங்கிறது நடுவில் இந்த மாதிரி உபயோகிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாமே வந்து பட்டியல் தான், எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு அதை வச்சு தான் எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பட்டியல் கொடுத்துட்டு இதுல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. பட்டியல் என்ன, பட்டியல் என்ன, சீரியல் நம்பரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பொருட்கள் வாங்கப்பட்ட தேதி, வாங்கப்பட்ட பொருள் எத்தனைனா டோட்டல் எத்தனை பொருள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதோட டோட்டலு. அதுக்கப்புறம் ஒரு தலைமுடி கவ்வியோட விலை என்ன, தலைமுடி கவ்வியோட விலை 1 வந்து 15 ரூபா. அப்புறம் வந்து நாடாவின் மொத்த விலை, ஸோ நாடா வாங்கினா மொத்த விலைங்கிறது 36 ரூபாய். ஸோ இந்த மாதிரி அதை வச்சு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம், ஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான பட்டியல்களில் பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஜிஎஸ்டி இவ்வளோன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ முன்பிருந்த சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி மாதிரியே அனைத்து மறைமுக வரிகளுக்கும் பதிலாக இந்திய அரசால் அண்மையில் ஒரே வரியாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. வெவ்வேறு பொருட்களுக்கு ஏற்ப இந்த வரியோட அளவு வந்து வேறுபடும். பொருள் மற்றும் சேவை வரிங்கிறது ஜிஎஸ்டி, இதே வந்து மாநில பொருள் மற்றும் சேவை வரிங்கிறது எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பட்டியல் தயாரிக்கணும், பில்லு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 40 rupees, அதாவது ஒரு பால்கோவாவோட ருப்பி வந்து விலை வந்து 40 ரூபான்னு சொல்லி 100 கிராம் வந்து பால்கோவா பாக்கெட் வந்து 5 வாங்குறாங்க. அப்போ 5 × 40னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 8 வீதம் மோர் பாக்கெட் 5னா 5 × 8 25 × 500, 25 × 6, ஏன்னா 6 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 40 × 5. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். இதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம ஒரு பில்லு தயாரிக்கணும். இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்துதான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரோம், லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்டு லாஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளோட அடக்க விலை. அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னன்னா, ஒரு பொருளை நம்ம வாங்கினதுக்கான
ஒரு அடக்க விலை. இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ட்ரெஸ்ஸை ஒரு இடத்துல இருந்து போய் ஹோல்சேலில் வாங்கிட்டு வருவேன். அப்போ நான் வாங்கிட்டு வந்த விலையோடு சேர்த்து என்ன அமௌண்ட் வச்சுருப்பேன் அப்படின்னா அதுக்கு செலவான அமௌண்ட், எக்ஸ்ட்ரா செலவானது. நான் அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக அலைஞ்சு போய் வந்த பஸ்ஸு செலவு, அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு லாரியில் அனுப்பிச்சு வரக்கூடிய போக்குவரத்து செலவு, அதை தூக்கிட்டு வரக்கூடிய வேலையாட்கள் செலவு, ப்ளஸ் நான் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் அந்த பொருளெல்லாம் வாங்க முடியும், ஏன்னா அது ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்டி செலவு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கூடுதல் செலவு. அதையும் நான் என்ன பண்ணேன், நான் வாங்கிய விலையோட சேர்த்து கூடுதல் செலவை சேர்த்தது தான் அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ். அப்போ அந்த பொருளோட ஒரு உண்மையான விலை அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, எடுத்துக்காட்டா ஒரு மகிழுந்து நிறுவனம், கார் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காருக்கான காஸ்ட் பிரைஸை எப்படி அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஓகேவா? அப்புறம் அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கான ஊதியம் ஒரு 70,000 ரூபாய், கரண்ட் பில்லு ஒரு 15,000 ரூபாய், போக்குவரத்து செலவு ஒரு 10,000 ரூபாய். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு மகிழுந்து தயாரிப்பதற்கான அடக்க விலை என்பது வருது. அது 2,95,000 ரூபாய். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கூடுதல் செலவுகள் அப்படிங்கிறது என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா, போக்குவரத்து செலவு இருக்கலாம், வேலையாட்களோட கூலி இருக்கலாம், சுங்க வரி, ஜிஎஸ்டி, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கூடுதல் செலவில் வரும். ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்த பொருளோட சேர்த்து கூடுதல் செலவை வச்சு தான் நான் அந்த பொருளுக்கான அடக்க விலையை நான் கடைக்காரராக நிர்ணயிக்கிறேன். அப்போது நான் அந்த பொருளை விற்கணும்னா அதே அடக்க விலைக்கு என்னால் விற்க முடியாது, ஏன்னா நான் வாங்கின அமௌண்ட்டுக்கே நான் விற்க முடியாது இல்லையா. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அடக்க விலையோட சேர்த்து சம் அமௌண்ட் ஆஃப் லாபம், எனக்கு லாபம் வர மாதிரி, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் வரும், ஒரு 500 ரூபான்னு நான் அடக்க விலை இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 50 ரூபாய் லாபம் வச்சு நான் 550 ரூபான்னு அந்த ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணுவேன். அப்போ அந்த மார்க் பண்ண ப்ரைஸ் என்ன, 550 ரூபாய். அந்த 550 ரூபாய் எப்படி வந்துச்சு, அடக்க விலை ப்ளஸ் லாபம். அப்போ அந்த லாபம் இன்க்ளூட் ஆனாதான் குறித்த விலைக்கு வரும். ஏன்னா நான் லாபம் ஈட்டணும், எனக்கு கடை விற்கணும், கடை வச்சிருக்கேன்னா நான் லாபம் இல்லாமல் ஒரு பொருளை விற்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ எப்பயுமே குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸ் என்பது காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அடக்க விலையோடு சேர்த்து நம்ம எதையும் ஆட் பண்ணுறோம், லாபத்தையும் ஆட் பண்ணுறோம். அதனால காஸ்ட் ப்ரைஸ் என்பது மார்க்கெட் ப்ரைஸை விட, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸை விட. மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மகிழுந்துக்கே 2,95,000 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் வருது. அதோட நான் என்ன பண்ணுறேன், லாபமுக்காக 50,000 ரூபாயை சேர்த்து அந்த பொருளோட மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையா 3,45,000 ரூபான்னு சொல்லி மார்க் பண்ணி விற்பாங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து போட முடியும். அடக்க விலைனா என்ன, குறித்த விலைனா என்னன்னு. அடுத்து தள்ளுபடி. ஓகே, இப்போ நான் 3,45,000 ரூபாய் அப்படிங்கிறத நான் ஸோ அந்த காரோட விலைன்னு சொல்லிட்டேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், நான் காரை நிறைய விற்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் என்ன பண்ணலாம், சரி லாபத்தில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். ஏன்னா 50,000 ரூபாய் லாபம் ஒரு காருக்கு நான் வைக்கிறேன், ஒரு டிஸ்கவுண்ட் சேலுன்னு சொல்லி நான் போடுறேன். எப்படி போடுறேன் அப்படின்னா, ஒரு 5,000 ரூபாய் விலையை 3,45,000 ரூபாயிலேருந்து ஒரு 5,000 ரூபாயை டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறேன். கொடுத்தாலுமே எனக்கு எவ்வளோ லாபம் இருக்கும், 45,000 ரூபாய் லாபம் இருக்கத்தான் செய்யும். ஓகேவா? ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட், தள்ளுபடி. என்னோட விற்பனையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக வாடிக்கையாளருக்கு நான் கொஞ்சம் விலையை குறைச்சி சொல்கிறேன். ஸோ அது சம் பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. எப்பயுமே டிஸ்கவுண்ட் ஒரு 5%, 10%ன்னு சொல்லி பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தள்ளுபடிங்கிறது எனக்கு லாபம் வரதான் செய்யும், அந்த லாபத்தில் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் தள்ளுபடி. அடுத்து அதிகபட்ச நிர்ணய விலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மார்க்கெட் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த எம்ஆர்பி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளோட எம்ஆர்பி ரேட்டுக்கு கம்மியாக தான் அந்த பொருளை விற்கணும். ஓகேவா? அந்த விலைக்கு அதிகமாக விற்கக்கூடாது. அதுதான் மார்க்கெட் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஓகே,
சரி, அடுத்து இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, குறித்த விலை அடக்க விலை. இதுல எது பெருசுனா குறித்த விலை தான். ஏன்னா குறித்த விலைங்கிறது அடக்க விலை பிளஸ் லாபம் சேர்ந்ததான் குறித்த விலை. அதனால மார்க்கெட் பிரைஸ் தான் வந்து பெரியது. சரி, தள்ளுபடி பார்த்தாச்சு. அடுத்து விற்பனை விலை. இந்த விற்பனை விலைனா என்ன? ஒண்ணும் இல்ல, அந்த தள்ளுபடி போக மிச்சம் நம்ம காரை விற்கிறோம் இல்லையா, இந்த அதாவது 3,45,000 ரூபாய் அதோட மார்க்கெட் பிரைஸா இருந்துச்சு, குறித்த விலையா இருந்ததை நான் என்ன பண்றேன், 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 3,40,000 ரூபான்னு விற்கிறேன் இல்லையா, அந்த 3,40,000 ரூபாய் தான் விற்பனை விலை, செல்லிங் பிரைஸ். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா செல்லிங் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்ன? குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிக்கிறது. ஓகே, ஸோ இதை வச்சு இந்த 4 இதுமே நல்ல கிளியரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஸோ அடுத்து பாருங்க, அடக்க விலை இஸ் லெஸ் தென் விற்பனை விலை அப்படின்னா, அதாவது விற்கக்கூடிய விலைங்கிறது வந்து அதிகமா இருக்கு அடக்க விலைன்னா கண்டிப்பா லாபம் கிடைக்கும். ஆனா அடக்க விலை இஸ் கிரேட்டர் தென் விற்பனைனா கண்டிப்பா நட்டம் தான் கிடைக்கும். ஸோ அப்போ லாபம் நட்டது நமக்கான ஃபார்முலா வேணும் அப்படின்னா, லாபம்ங்கிறது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அதே இது நட்டத்துக்கு மாற்றி எழுதுங்க, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு, அடக்க விலையும் விற்பனை விலையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அடுத்து தள்ளுபடி. தள்ளுபடிங்கிறது என்ன? நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து விற்பனை மைனஸ் விற்பனை விலை, அல்லது விற்பனை விலை வேணும்னா இங்க பார்த்தோம் இல்லையா, இதே ஃபார்முலா தான் இங்க சொல்லியிருப்பாங்க. விற்பனை விலை வேணும்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. இப்போ தள்ளுபடி இல்லையெனில் குறித்த விலை வந்து விற்பனை விலைக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ தள்ளுபடியே இல்லைன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து அட்டவணையில பொருத்தமான விவரங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு, அப்ப என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஓகே, அடுத்து அடக்க விலை அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா லாஸ் தான் கிடைக்கும். எவ்வளவு லாஸ் கிடைக்கும்? 10 ரூபாய். அதே ஏன்னா 70 மைனஸ் 60 10. இப்ப 100 ரூபாய் அடக்க விலை இருக்கு, லாபம் 20 ரூபானா விற்பனை விலை எவ்வளவா இருக்கணும்? 120 ரூபாயா இருந்தாதான் 20 ரூபாய் லாபம். அடுத்து நட்டம் 15 ரூபாய். அப்ப என்ன பண்ணணும்? 80ல இருந்து 15 கழிக்கணும். கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 65. அப்ப விற்பனை விலை 65, அடக்க விலை அதிகமா இருந்தாதான் நட்டம் கிடைக்கும். அடுத்து லாபம் 25 அப்படின்னா என்ன அர்த்தம்? விற்பனை விலை மைனஸ் 25, 70ல இருந்து 25 போச்சு அப்படின்னா 45. அடுத்து இங்க நட்டம் கிடைக்குது. ஸோ நட்டம்னா என்ன அர்த்தம்? விற்பனை விலை வந்து கம்மியா இருக்கணும், அடக்க விலை அதிகமா இருக்கணும். அப்ப இது 130, இது 100. அப்படி இருந்தாதான் என்ன வரும்? 30 ரூபாய் நட்டம் வரும். ஓகே, அடுத்து ஏறி வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. அடக்க விலை, குறித்த விலை, தள்ளுபடி. ஸோ அடக்க விலை ஏறு வரிசைனா சிறுசுல இருந்து போகணும். எப்பயுமே அடக்க விலை தான் கம்மியா இருக்கும், அதுக்கப்புறமா தள்ளுபடி தான் கம்மியா இருக்கும். ஏன்னா தள்ளுபடி இப்ப நீங்க அந்த மகிழுந்துக்கு பாருங்க, வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி. அப்ப தள்ளுபடிக்கு அப்புறம் வர்றது அடக்க விலை. ஸோ அடக்க விலைக்கு அப்புறமா பெருசு வர்றது குறித்த விலை. அடுத்தது இங்க பாருங்க, இங்கேயும் தள்ளுபடி தான் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பெருசா இருக்கிறது வந்து குறித்த விலை, அதுக்கப்புறம் பெருசா இருக்கிறது வந்து விற்பனை விலை. கரெக்ட் தானே? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஓகே அதை சால்வ் பண்ணிங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணது கரெக்டா அப்படின்னு. குறித்த விலை, விற்பனை விலை இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி பண்ணணும்னா தான் விற்பனை விலை கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை கழிச்சிருக்காங்க அப்படின்னா குறித்த விலை தான் பெரியது. அப்படி பார்த்தோம்னா இங்க நம்ம கடைசியில மாத்திரணும்னு நினைக்கிறேன். குறித்த விலை தான் கடைசியில வரணும், விற்பனை விலை வந்து இங்க வரணும். ஓகேவா?
அடுத்த கொஸ்டின், ஒரு மேசையானது 4500 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 4800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ வாங்கினது 4500 ரூபாய், விற்றது 4800 ரூபாய்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லாபத்துக்கு விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை, அடக்க விலை. அப்போ 4800 மைனஸ் 4500 போட்டோம்னா 300 ரூபாய் கிடைக்கும் லாபம். ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை 500க்கு வாங்கினார். ஒரு கூடையை 500க்கு வாங்கி எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கி விட்டது. மீது உள்ள பழங்களை 480 ரூபாய்க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நட்டம் தானே கிடைக்கும். ஏன்னா அவர் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, சில பழம் வேஸ்டா போயிருச்சு. ஓகேவா? அப்ப வாங்கின விலையில இருந்து கம்மியா 480 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அப்படிங்கிறப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 20 ரூபாய். இந்த 20 ரூபாங்கிறது நட்டம். ஏன்னா இது அதிகமா இருக்கு இல்லையா? செல்லிங் காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு செல்லிங் பிரைஸை விட. அடுத்து, பாரி ஒரு உந்து வண்டியை 55,000 ரூபாய்க்கு வாங்கி 5,500 ரூபாய் லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். 55,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு லாபம் 5,500 ரூபாய்ங்கிறப்போ இதோட 5,500 ரூபாய் ஆட் பண்ணும்போது 60,500 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. மணிமேகலை வந்து 25,52,500 ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி அதை சீரமைக்கிறதுக்கு 2,28,350 ரூபாய் செலவு பண்றாங்க. ஓகேவா? அப்ப அவர் அவ்வீட்டை 30,52,000 ரூபாய்க்கு விற்றார் எனில் அவரது லாபம். ஸோ அவங்க வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் அதோட அடக்க விலையே கிடைக்கும். ஸோ 2,28,350 ரூபாய் ஆட் பண்ணுங்க. 0, 5, 8, 0 மிச்சம் 1, 8, 7. அப்போ கிட்டத்தட்ட 27,80,850 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதோட காஸ்ட் பிரைஸ், அடக்க விலைங்கிறது வரும். அதை வித்தது வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு, 30,52,000. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளோட லாபம் கிடைக்கும். ஏன்னா அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமா இருக்கு. அப்ப கழிக்கும் போது 2,71,150 ரூபாய்ங்கிறது லாபமாக கிடைக்கும். அந்த செலவுங்கிறது கூடுதல் செலவு மாதிரி, அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்பதான் அடக்க விலை கிடைக்கும். ஒருவர் 300 ரூபாய்க்கு 75 மாம்பழங்களை வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். சரி, நல்லா பாருங்க. 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஆனா விற்கிறது 50 மாம்பழத்தையும் 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப அந்த 25 மாம்பழத்தை திருப்பி விற்கிறதுக்கான காஸ்ட் லாபமா தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மாம்பழத்தோட காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை விற்பனை செஞ்சா அனைத்து மாம்பழங்களையும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் என்ன? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 75 மாம்பழம் 300 ரூபாய்னா ஒரு மாம்பழம்ங்கிறது 300 டிவைடட் பை 75 அடிச்சோம்னா 4 ரூபாய். ஸோ ஒரு மாம்பழம் 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதே இது இங்கே பாருங்க, 300 டிவைடட் பை 50 போடும்போது 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ஒரு மாம்பழத்துக்கே 2 ரூபாய் லாபம் வைக்கிறாரு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? ஒரு மாம்பழத்தை 4 ரூபாய்க்கு வாங்கி ஒரு மாம்பழத்தை 6 ரூபான்னு விற்கிறாரு. அப்போ 75 மாம்பழத்தை 300 ரூபான்னு விற்கும் போது 75 × 6, ஏன்னா ஒரு மாம்பழம் 6 ரூபான்னு விற்றாங்கன்னா 75 × 6 450 ரூபா. அப்ப அவர் 75 மாம்பழத்தை வித்தது வந்து 450 ரூபாய்க்கு. அப்போ என்ன கிடைக்கும்? கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டுக்கு வித்திருக்காருன்னா லாபம். லாபம் எவ்வளோ? இது ரெண்டையும் கழிச்சோம்னா 150 ரூபா அவருக்கு லாபம். ஆன்சர் வந்து 150 rupees. அடுத்து, ஒரு பழ வணிகர் ஒரு டசன் ஆப்பிள், ஒரு டசன்னா 12 ஆப்பிள் 84 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது காஸ்ட் பிரைஸ். அது இது 2 ஆப்பிள் அழுகி போச்சு. ஸோ 2 ஆப்பிள் அழுகி போச்சுன்னா அதுல நட்டம். மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஆப்பிள்களை அவருக்கு 16 லாபம் கிடைக்க வேணும் எனில் ஒரு ஆப்பிளின் விலை விற்பனை விலையை காண்க. அப்ப டோட்டலா வந்து 2 அழுகி போச்சு. அப்ப 10 ஆப்பிளை வந்து என்ன பண்ணிருப்பாரு? 16 ரூபாய் லாபத்துக்கு விற்கணும். ஸோ 16 ரூபாய் லாபத்துக்குன்னா 84ஓட 16 கூட்டுங்க, 100 ரூபாய். அப்ப 10 ஆப்பிள் என்ன பண்ணிருக்காரு? 100 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஸோ 10 ஆப்பிள் 100 ரூபாய்க்கு வித்தா ஒரு ஆப்பிள் வந்து 100 டிவைடட் பை 10. ஸோ அப்போ 10 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிளை 10 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 10. அடுத்த கொஸ்டின், 25 கிலோகிராம் எடையுள்ள கோதுமை பை, 25 கேஜி கோதுமை பை வந்து 1550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இது வந்து செல்லிங் பிரைஸ்.
150 ரூபாய் லாபம் பெறப்படுகிறது. இப்போ 1550 ரூபாய்க்கு வித்தா 150 ரூபாய் லாபம்னா அதோட அடக்க விலை என்ன பண்ணணும்? இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சாலே அடக்க விலை வந்து 1400 ரூபாய். ஏன்னா இது காஸ்ட் பிரைஸா இருந்தாதான் அதோட 150 ரூபாய் லாபத்தை சேர்த்து 1550 ரூபான்னு சொல்லி செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், விவரங்களை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடக்க விலை, குறித்த விலை கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை என்ன? ஓகேவா? ஸோ விற்பனை விலை அப்படிங்கிறது என்ன வரும்? தள்ளுபடி 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிக்கணும். ஸோ அப்போ 125 ரூபாய். ஓகே. ஸோ அடக்க விலை 110 ரூபாய், விற்பனை விலை 125 ரூபாய்னா லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா விற்பனை விலை அதிகம். எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 15 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் 15, 125, 5 கிடைச்சிருச்சா? ஓகே. அடுத்துல பாருங்க, இதே இதில் 20 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ குறித்த விலையிலேருந்து 20 ரூபாய் போச்சுன்னா 110 ரூபாய் தான் விற்பனை விலை. ஸோ விற்பனை விலையும் அடக்க விலையும் சேமாக இருந்தால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நோ லாஸ் கிடைக்குமா? ஸோ செகண்ட் கொஷினுக்கு நோ ப்ராஃபிட், லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. ஓகே. அடுத்து குறித்த விலை வந்து 130 ரூபாய். ஓகேவா? அதில் தள்ளுபடி 15 ரூபாய். அப்போ 130 ரூபாயில் 15 ரூபாய் போச்சுன்னா 115 ரூபாய் விற்பனை விலை. இந்த 115 ரூபாய் விற்பனை விலையை இருக்கும் போதே 30 ரூபாய் என்ன இருக்கு? லாபம் இருக்கு. அப்படின்னா 115லேருந்து 30 கழிக்கணும். கழிச்சோம்னா 85. ஓகே. ஸோ ஆன்சருக்கு தேர்டு கொஷினுக்கு 85, 115. ஓகேவா? கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து தள்ளுபடி கிடையாது. அப்ப சேம், குறித்த விலையும் விற்பனை விலையும் சேம். ஆனா என்ன இருக்கு? நட்டம் கிடைக்குது. நட்டம்னா என்ன அர்த்தம்? அடக்க விலை அதிகமா இருக்கணும். எவ்வளவு அதிகமா இருக்கு? 25 ரூபாய் அதிகம். அப்ப 25 ஆட் பண்ணுங்க, 155. ஸோ 130, 155. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க எல்லாமே இல்லை இல்லைன்னு போட்டாங்க. ஸோ லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா இங்க என்ன அடக்க விலையோ அதே விலை தான் விற்பனை விலையும் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்க தள்ளுபடியும் இல்லைனால குறித்த விலையும் விற்பனை விலையும் சேமா இருக்கும். ஸோ விற்பனை விலையும் அடக்க விலையும் சேமா இருக்கும். அப்போ 125, 125 தான். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் இல்லை, 7th கொஸ்டின் நினைக்கிறேன். 4, 5, 6th. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனை விலை 350 ரூபா, தள்ளுபடி 50 ரூபா. ஸோ தள்ளுபடி 50 ரூபானா குறித்த விலை வந்து 400 ரூபாயா இருக்கணும். அப்போனா தான் 50 ரூபா போக 350 ரூபா கிடைக்கும். இங்கே எவ்வளோ கிடைக்குது? லாபம் வந்து 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ 350லேருந்து 100 ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சோம்னா 250 ரூபா. அதுதான் அடக்க விலை. ஸோ அப்போ அடக்க விலை 250 ரூபானா அதோட 100 ரூபாய் லாபத்தை கூட்டும்போது 350 ரூபாய் விற்பனை விலை வரும். ஓகே. ஸோ 250, 400 வந்துருச்சா? அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக்காக ஒரு 4 இது அடக்க விலை, விற்பனை விலை, குறித்த விலை, தள்ளுபடி, இது 4 நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்மளால் என்ன கணக்கு கொடுத்தாலும் செய்ய முடியும். பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் 50 ரூபாய் தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு 100 ரூபாய் லாபம் பெறுகிறார். குறித்த விலை 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை. குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிச்சோம்னா தான் விற்பனை விலை கிடைக்கும். அப்ப குறித்த விலை 800 ரூபாய், 800 ரூபாயில இருந்து 50 கழிச்சிங்கன்னா 750 ரூபாய். ஸோ இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். இப்போ என்ன கிடைச்சிருக்கு? லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இதுல கழிக்கணும். விற்பனை விலையிலேருந்து லாபத்தை கழிச்சாதான் அடக்க விலை கிடைக்கும். அப்போ 650 ரூபாய் அடக்க விலை. புரிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரகு ஒரு நாற்காலியை 3000 ரூபாய்க்கு வாங்குறாரு. நாற்காலியோட விலையில 30 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார். அப்ப விற்பனை விலை வந்து 3000 ரூபாய். விற்பனை விலை வேணும்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஸோ நமக்கு விற்பனை விலை 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, குறித்த விலை தான் கேட்டிருக்காங்க. தள்ளுபடி எவ்வளோ? 300 ரூபாய். அப்போ இதை கழிக்க வேணாம். இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிடும். ஸோ 3300. ஓகே. இது குறித்த விலை. அண்ட் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாபம் வேற இருக்கு. ஓகேவா? ஸோ லாபம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? குறித்த விலையோட சேர்த்து லாபத்தையும்
சேர்க்கணும். அப்போ 3800 ரூபாய். ஓகே. ஸோ லாபம் வேணும். லாபம் வேணும்னா குறித்த விலை, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை வரும்போது தான் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி வருது. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், லாபத்தையும் ஆட் பண்ணாதான் அது குறித்த விலையாக இருக்கும். அடுத்து மணி ஒரு அன்பளிப்பு பொருளை 1500 ரூபாய்க்கு வாங்குகிறார். அப்பொருளை விற்பனை செய்யும் போது 150 லாபம் பெற விரும்பி 1800 என விலை குறிக்கிறார். அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாபம் அப்படிங்கிறது எவ்வளோ, 150. ஸோ அதோட அடக்க விலை எவ்வளோ, 1500. அடுத்து 1800 என விலை குறிக்கிறார். அப்போ குறித்த விலை எவ்வளோ, 1800. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தள்ளுபடி எவ்வளோ தரணும். ஸோ தள்ளுபடி குறித்த விலை விற்பனை விலைக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி பண்ணோம்னா தான் விற்பனை விலை கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 1800 மைனஸ் தள்ளுபடி, விற்பனை விலை நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் விற்பனை விலைக்கு முன்னாடி லாபம் அடக்க விலை இருக்கு இல்லையா. ஸோ லாபம் அடக்க விலை எவ்வளோ, லாபம் அடக்க விலை 1500, அடக்க விலை ஒரு 150. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ வரும், 1650. ஓகேவா. ஸோ அப்போ 1650 அப்படிங்கிறதா விற்பனை விலை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தள்ளுபடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தள்ளுபடி வேணும்னா தள்ளுபடி தூக்கி இந்த பக்கம் போடுங்க, 1650 இந்த பக்கம் போடுங்க. அப்போ 1800லேருந்து 1650 கழிச்சோம் அப்படின்னா அதுதான் தள்ளுபடி. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 150. ஸோ அப்போ ஆன்சர் தள்ளுபடி 150 ரூபாய். அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம இதில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம். ஸோ இந்த பயிற்சி கணக்குகள் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.